காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸ். அதுல வந்து 8வது மாசத்துல நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை. இந்த மீன்வைல் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்மெண்ட் ஆன இந்த சிசிங் ராஜ் அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க. நேற்று காலையில செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது, எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்ல, சும்மா. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு, ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு. அதை போய் கொடுக்குற மாதிரி இளங்கனி இன்ஸ்பெக்டர் பார்த்து ஃபயர் பண்றாரு. அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேல படல, ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு. ஒன்னு வந்து சைடு விண்ட்ஷீல்ட்லயும், இன்னொன்னு வந்து மிடில் இருந்தும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம். பிராட் டெட் சொல்றாங்க. இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவரோட நொட்டோரியாவுக்கு இவர் அப்படின்னா கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்கு இவர் மேல. இது இல்லாம லேட்டஸ்டா இவர் வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டரா மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்ல ஆஜராகிறதுல இவர் மேல அரௌண்ட் 10 வாரண்ட் பெண்டிங் இருக்கு. இது வரைக்குமே தலைமறையாவே இருந்துட்டு வர்றாரு இவர். 2 ரவுண்ட் இனிமேதான் தெரிய வருங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிச்ச உடனே தெரியும் எந்த இடத்துல பாஞ்சு. எங்களோட விசாரணையில் இது வரைக்கும் இவருக்கும் அந்த கேஸ் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தெரியலைங்க. நம்ம தேடினது இவர் வேளச்சேரி கேஸ்க்கு மட்டும்தான். அதுல புடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம். ஆந்திரால புடிச்சது அந்த டீம் வேற கேஸ்க்காக அவங்க போயிட்டு இருக்காங்க ஆந்திரால. நமக்கு இங்க இருந்து இன்ஸ்பெக்டர் உடனே ரஷ் பண்ண முடியாதுன்றதால இன்ஃபர்மேஷன் மட்டும் பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றப்ப அவங்க பிரசன்ட்ல இருந்துறாரு. அப்படிதான் அந்த டீம் பிடிச்சாங்க. இவர் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டி ஒருத்தரை வந்து பணம் பறிச்சுட்டு போயிட்டதான ஒரு கேஸ். மற்ற டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு நோட்ல கொடுத்துருக்கேன். ரொம்ப இந்த ஆம்ஸ்டாங் கொலை நடந்ததுக்கு அப்புறம் ரவுடிகள் எல்லாம் ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. அந்த சூழலையும் இங்க வந்து வேளச்சேரியில வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க. ஜூலை மாசம் நடந்தது. அதுக்கப்புறம் ரவுடிகள் எல்லாம் தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க. இவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இவர் ரொம்ப இந்த கண்காணிப்பு வீரர் உள்ள வந்திருக்காரா? ஆகஸ்ட் மாதம் இல்ல வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் அப்படிதான் சொல்றான். இவர் வந்து இங்க அஃபென்ஸ் பண்ணிட்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவா ட்ராக் பண்றோம். யூஸ்வலா ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணுவோம் சிட்டில. அப்படி பண்றப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1.5 மாசமா இவரையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எந்த கேஸ்க்கும் இவர் ஆஜராகிறதுல வாரண்ட் பெண்டிங், ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்றப்போ அந்த டீம் பிக்கப் பண்றாங்க. ஆற்காடு சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் டீம்லாம் வந்து இவரு அதுல இன்வால்வ்ன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. 2 மாசமா தீவிரமா தேடிட்டு வரதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு இது சம்பந்தமே இல்லைங்க. எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்க கேஸ்ல மட்டும் உங்க கேஸ்ல சொல்றீங்களா பொதுவாவே சொல்றீங்களா சார்? பொதுவாவே தான் இவருக்கு அதுல இருக்கிறதா எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியல. நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன். நம்மளோட மெயின் போக்கஸ் வேளச்சேரி கேஸுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம். நேத்தே அவங்களுடைய மனைவி ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாங்க. போகும்போதே காவல்துறை வந்து சொல்லிட்டா மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணினாங்க. 2வது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யாரு போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலி விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க. பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அந்த மொமெண்ட்ல என்ன பண்றதுன்னு தெரியாம வேற வழி இல்லாம அவர் ஃபர்ஸ்ட் அவர் 2 ரவுண்ட் ஃபயர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ற மாதிரி. அதெல்லாம் இனிமே தான் விசாரிக்கணும். அந்த மாதிரி இல்லைங்க. இவங்க வெளியில இருந்து இங்க வாங்கிட்டு வராங்களா இல்ல வந்து எப்படி இவங்க ப்ரொக்யூர் பண்றாங்கன்றது இப்ப விசாரிச்சுதான் அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏதாவது 1-2 இவங்க இந்த மாதிரி நொட்டோரியஸ் பீப்புள் தான் ஹேண்டில் பண்றாங்க. துப்பாக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரேண்டமா அப்படிலாம் யூஸ் பண்றது இல்ல. ஒரு மாசமா அங்கே எப்படி
அவங்களுக்கு எங்க கிடைக்குது, அவங்க எப்படி அதை தடுக்கி வச்சா 2 மாசம் அதெல்லாம் ஃபர்தரா விசாரிச்சாதான் தெரிய வருங்க. இவரோட மற்ற டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதான் தெரிய வருங்க. இவரோட மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அப்படி சார். கடந்த 2.5 மாசத்துல சென்னையில மட்டும் 3 ரவுடிங்க என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க. ரவுடிங்களை கட்டுப்படுத்த என்கவுண்டர் மட்டும் தான் சரியான தீர்வா சார்? அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அதை ரிட்டாலியேட் பண்றது தவிர வேற வழி இல்லைங்களா. அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு. நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதா நம்மளோட நோக்கங்க. இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துருது. வேற அது ராஜம்பேட்டையில பிடிக்கும் போது என்னெல்லாம் சீஸ் பண்ணுவாங்க? யாரு? ராஜம்பேட்ல ஆந்திரால ரெக்ரூட் பண்ணும்போது என்னென்ன சீஸ் பண்ணி அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்தரா தான் பண்ணுவாங்க. ஓபனா இதை சொல்ல வேணாம் சார். நேத்து கோவையில வந்து ரவுடி கால்ல சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த என்கவுண்டர் ஒரு விஷயத்தை தடுத்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய சார். புரியல எனக்கு. அவரை கால்ல கூட சுட்டு பிடிச்சிருக்கலாம்ல சார்? ஃபுல் இருட்டுங்க அந்த இடம், லைட்டிங்கே கிடையாது. பொதாரு இவன் உள்ள போய் உள்ள இருந்து 2 ரவுண்ட் வட்டிக்கா இன்னொரு எவ்வளவு ரவுடி அவன் இது பண்ணிருக்கோம் சார். திருவேங்கடமும் இதே மாதிரி வந்து போடாம இப்படி கூட்டு போகணும் சார். அது அதெல்லாம் 2 இன்ஸ்பெக்டர் மொத்தம் 5 பேர் இருந்திருக்காங்க இதுல. போய் எடுக்க அலோ ஜஸ்ட் நீங்க எஸ்ஓசி இன்னும் யாரும் பார்க்கல. இது ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அது பார்த்த பிறகுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சார் துப்பாக்கி எங்க வச்சிருந்தாரு மட்டும் சொல்லுங்க சார். புதர்ல வச்சிருந்தாரு. புதர்ல புதைச்சு வச்ச மாதிரி வச்சிருந்தாருங்க. 1 மாசமா அவர் லாஸ்ட் மந்த் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே அது அவரோட மூவ்மெண்ட் நம்ம சொல்ல முடியல இல்லையா. நடுவுல வந்து வந்துட்டு போயிருக்கலாம். அதை பத்தி ஐடியா இல்ல. நம்ம ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். பிரிலிமினரியா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் டீடைல்ஸ். ஃபர்தரா பிரஸ் நோட் வரும், நான் கொடுக்க சொல்றேன். தோட்டம் இருந்துச்சா சார்? தோட்டம் ஏற்கனவே இது பண்ணி வச்சிருந்தாரு சார். தோட்டம் தனியா இருந்துச்சு. அந்த எடுத்து போடலாம் இல்லையா, அப்படியே தான் இருந்தது. இல்ல அவர் தலைமறைவானதுல இருந்து அங்கேயே துப்பாக்கி அங்கேயே தான் இருக்காரு சார். நடுவுல அவர் வந்துட்டு போனாரா இல்ல வந்து வேற யாரையும் வச்சு ஹேண்டில் பண்ணாரா என்ன ஸ்டோரி நமக்கு தெரியல. பட் விசாரிச்ச அப்புறம் தான் தெரியும். பிரிலிமினரியா உங்களுக்கு ஒரு ஆம்பிகுட்டி இருக்கக்கூடாது. என்ன காங்கிரீட்டா நம்ம சைட்ல இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாங்க. நீங்க அதை வந்து சொல்லுவீங்கன்றதுனால ஒரு செப்பரேட்டான ஆளு தாங்க. டீம் அந்த மாதிரி தெரியல எனக்கு. ஃபர்தரா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் உங்க லிமிட்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அது என்ன கேஸ் சார்? இந்த விசாரணை இப்போ ஃபுல்லா இந்த போஸ்ட்மார்ட்டமோ அடுத்தது வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி இருக்கு இந்த கேஸ்ல. இது எல்லாமே போயிட்டு இருக்கு. முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் போட்டிருக்கோமா சார்? இதுக்கு என்கவுண்டர் ரெடி பண்ணிட்டு அது செப்பரேட்டா கொடுக்க சொல்றேன். நான் இதுல போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். அரெஸ்ட் ஆயிருக்காங்க. டீடைல்ஸ் கொடுக்க சொல்றேன். ரிமாண்ட் போதுன்னு சொன்னாங்க சார். அதான் சரி கேட்கல. இப்போ ரிமாண்ட் இல்லைங்க ஆயிடுச்சு. அது தனியா பிரஸ் நோட் கொடுக்க சொல்றேன் சார். எங்களோட டாப்பர் கம்ப்ளீட்டும் வருது. நியரஸ்டா எவ்வளவு தூரம் இருக்கு சார்? எதுக்கு புரியல? எங்களோட நடந்த இடம் டாப்பர் கம்ப்ளீட் பார்டர் இருக்குது. இல்லைங்க மற்ற கேள்விக்கெல்லாம் நம்ம பொறுமையா டீடைல் பண்ணுவோம். மற்ற வேலை இருக்கு நமக்கு இன்வெஸ்டிகேஷன்ல. மற்ற எல்லாமே சார் அவங்க வருவாங்களா? இந்த சோழிங்கநல்லூர் வருவாங்களா இல்லன்னா வந்து சோழிங்கநல்லூர் ரைட். தேங்க்யூங்க. பிரஸ் நோட்டு மட்டும் தந்துருவாங்க எல்லாத்துக்கும். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் சேசிங் ராஜாவுக்கும் தொடர்பு இருப்பதாக தங்களுடைய விசாரணையில் தெரியவரவில்லை என்றும், வேளச்சேரியில் துப்பாக்கி காட்டி மிரட்டி பணம் பறித்த அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் காவல் இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி அளித்த பேட்டியை பார்த்தோம். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.